நியூஸ். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். சந்திரனின் வருகையால் சற்று சலனத்தையும் தடுமாற்றத்தையும் தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை, அதாவது 31/3/2024 முதல் 6/4/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும், 4ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற சுக்கிர பகவானும் அவரோடு நீசம் பெற்ற புத பகவானும், சூரிய பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 5ஆம் இடத்திலே உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 8ஆம் சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து விரயஸ்தானமாகிய 12, 1, 2, 3 ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க கத்திருக்கின்றார். அதனால்தான் சொன்னேன் 8ஆம் வருகை என்று சொன்னேன். அன்பளே, இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசிரமமும் வேதியும் இல்லாமல் இருந்தால் யோகமான வாரம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமும் வேதி இல்லை, அது உங்களுக்கு திருப்திகரமான பலன். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மை கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 31/3/2024 திதி தேய்பிரை இருக்கக்கூடிய சஷ்டி திதி மாலை 6 மணி வரை. அதே மாதிரி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 8 மணி வரை கேட்ட நட்சத்திரம். அன்று மரண யோகம் கூடிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் மாதம் துவங்குகிறது 1/4/2024. திதி தேய்பிரை வரக்கூடிய சப்தமி திதி மாலை 5 மணி வரை வருகிறது. அதே மாதிரி இரவு 8 மணி வரை, இரவு 7 மணி வரை மூல நட்சத்திரம். அன்று அமிர்த யோகம் கூடிய நாள் கரி நாள், அதாவது ஏப்ரல் 1 கரி நாள். அடுத்து 2/4/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை 4 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. அதே மாதிரி இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. அடுத்து புதன்கிழமை அன்னைக்கு 3/4/2024 மதியம் 2 மணி வரை நவமி திதி, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. மாலை 6 மணி வரை உத்திராட நட்சத்திரம், அன்று அமிர்த யோகம் கூடிய நாள். அடுத்து வியாழக்கிழமை, இந்த வாரத்திலே மிக அற்புதமான நாள்னு சொன்னா இந்த வியாழக்கிழமை 4/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு மதியம் 12 மணி வரை தசமி திதி, அதுக்கப்புறம் ஏகாதசி திதி வருகிறது. மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம், அதன் பின்பு அவிட்ட நட்சத்திரம். சித்தயோகம் கூடிய அந்த நாள் சுப முகூர்த்த நன்னாளாக வருகிறது வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/4/2024 திதி காலையில 10 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அதே மாதிரி மதியம் 3 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம். அன்றும் சித்தயோகம் கூடிய சுபமுகூர்த்த நாள். அப்ப வியாழன் வெள்ளி 2 நாள் சுபமுகூர்த்த நாள். அடுத்து இந்த வாரத்தில் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு, அது அற்புதமான நாள் 6/4/2024 காலையில 8 மணிலேருந்தே திரியோதசி திதி ஆரம்பிச்சிடும். மதியம் 1:30 மணிக்கு மேல புரட்டாதி நட்சத்திரம் வருகிறது, அது வரை சதய நட்சத்திரம். அன்றும் அமிர்த யோகம் கூடிய அற்புதமான நாள், அன்று சனி பிரதோஷம். இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. எவ்வளவுதான் பிரச்சனை இல்லைங்க, வியாக்கியானங்கள் இருந்தாலும் தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி மூலத்திரிகோண வீட்டில் அமர்ந்த காரணத்தினால லாப பலன்களும் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவர்களால் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அவர்களால் நிறைய செலவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குழந்தைக்கு லாபமும் குழந்தைகளால் லாபமும் கிடைக்கக்கூடிய இந்த வாரத்துல குழந்தைகளை சற்று கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டமாகவும் இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு
திருப்திகரமான நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடக்கும். ஏனென்றால் புத பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துட்டே இருக்கிற காரணத்தினால லாபங்கள் கிடைக்கும். அதே வேளையில தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சிறிது கடன் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடனாளியால சில பிரச்சனை ஏற்படுறதுக்கோ, அதான் மாதிரி ருண ரோக சத்துருஸ்தானம் சற்று வலுப்பெற்று இருக்க காரணத்தினால நிதானமான போக்கு மட்டும்தான் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுக்கணும். யோகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சில நேரங்களில் தேவையில்லாத வில்லங்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்கு கடைபிடிங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் அவசியம் தேவைப்படுற மாதிரி கணக்கில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப வேலை பணிச்சுமை நிறைய இருக்கும். அதை நீங்க இருந்து பொறுமையா பார்த்து கொடுத்துட்டு தான் போகணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படக்கூட வாய்ப்புகள் உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களே உங்களுக்கு அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. யோக பலங்கள் உண்டு. ஆசிரியர் மாணவருடைய உறவுகள் அற்புதமாக இருக்கும். சக மாணவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அது இப்போ முழு ஆண்டு தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டங்களை நல்லபடியாக பயன்படுத்துனீங்கன்னா வருங்காலகட்டங்களுக்கு இது ஒரு பெரிய அஸ்திவாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல்நிலையிலே சற்று கவனம் தேவை. அட்டமாதிபதியின் வருகையினால் உடலும் மனமும் பாதிக்கப்படும். 6ஆம் ஆதி உச்சத்தும் பெற்ற காரணத்தினால் உடல் பாதிக்கப்படும். அதனால தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதலை தவிர்த்து விடுங்கள். டென்ஷனை குறைச்சிக்கங்க, பதட்டமாகாதீங்க. இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுற விஷயமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய யோகம் பெற்ற தனுசு ராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சுப யோகங்கள் கிடைக்கும். அந்த சுப யோகத்தை பேசுறதுக்கோ அல்லது உறுதி செய்வதற்கோ இறுதி செய்வதற்கான வாரமாக கூட இந்த வாரம் அமைக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா சந்திராஷ்ட வேதை இல்லைனாலே அதை தாராளமாக நீங்க செய்யலாம். அந்த யோகம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. அடுத்து பெண்களுக்கு யோக பலமான வாரம். நீசம் பெற்ற 7ஆம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் சுக்கிரனோடு உச்சம் பெற்ற சுக்கிரனோடு அமர்ந்திருக்க காரணத்தினால பாக்கியாதிபதியோடு அமர்ந்திருக்க காரணத்தினால கணவன் மனைவி உறவு திருப்திகரமாக பலமும் லாபமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அது ஒரு நல்ல லாபமான விஷயம். அடுத்து எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளை சற்று கவனமாக பார்க்க வேண்டிய வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இந்த வாரம் முழுவதும் சுப செய்திகளும் சுப யோகங்களும் மங்களங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பா கல்யாணத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியமும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. யோகம் பலம் கொண்ட இந்த வாரத்துல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி தேதி வருகிறது. காலபைரவரை வழிபாடு பண்ணுங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பிரதோஷங்களே மிக முக்கியமான பிரதோஷமாகிய சனி பிரதோஷம் வருகிறது. இந்த காலகட்டங்களில் சிவபெருமானையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. யோகமும் லாபமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய அனைவருக்கும் யோகங்கள் கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.